கடந்த 5 ஆண்டுகளில் பிரதமர் மன்மோகன் சிங் பேசுவதற்கு போதுமான நேரத்தை பார்லிமென்ட் வழங்கவில்லை என்றும், இருப்பினும் கடந்த 10 ஆண்டுகளில் 1158 உரைகளை மன்மோகன் சிங் நிகழ்த்தியிருப்பதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தனது ஆட்சிக் காலம் முழுவதும் மௌனமாகவே பதவியில் நீடித்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. தொடர் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பிரதமர் அலுவலகம் மௌனத்தை கலைத்து பதில்களை அளித்து வருகிறது. பிரதமரின் மீடியா ஆலோசகர் பங்கஜ் பச்சோரி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த போது, கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை பிரதமர் மன்மோகன் சிங் பேச முனைந்தாலும் பார்லிமென்ட்டில் நிலவிய கடும் அமளியால் அவருக்கு போதிய நேரம் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மன்மோகன் சிங் 1158 உரைகளை அளித்திருப்பதாகவும், பிரதமர் அலுவலகத்திலிருந்து 1600 செய்தி அறிக்கைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பச்சோரி கூறினார். मेरा काम जो है वो ये है कि प्रधानमंत्री के दफ्तर में जो भी सरकार में काम हो रहा है उसको कैसे मैं मीडिया तक पहुंचाऊं। उसमें समस्या एक बहुत बड़ी है कि इस समय जो हम बात करते हैं, प्रधानमंत्री जो बात करते हैं, प्रधानमंत्री अब तक 10 साल में तकरीबन हर तीसरे दिन एक स्पीच दे चुके हैं। कोई 1198 के आसपास स्पीच दे चुके हैं। हमारे वेबसाइट पर कोई 1600 से ज्यादा प्रेस रिलीजेस जो हैं वो आपको मिल जाएंगे। तो वो सारी चीजें हैं, लेकिन जब हमने उसका एनालिसिस किया तो हमने ये पाया कि कोई 85 से लेकर के 90% के बीच में जो हमारा संवाद है प्रधानमंत्री के भाषणों के जरिए या हमारी प्रेस रिलीज के जरिए, वो या तो अर्थव्यवस्था के बारे में है, या विकास के बारे में है, कृषि के बारे में है। செய்தி தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுபவற்றில் 25% அரசியல் சார்ந்ததாகவும், 10% பொழுதுபோக்கு மற்றும் அதேபோல விளையாட்டு சார்ந்ததாகவும் செய்திகள் ஒளிபரப்பானதாக கூறிய பச்சோரி, ஆனால் அவை குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் அதிகம் பேசியதில்லை என்றும் தெரிவித்தார்.